சார் வணக்கம். தற்பொழுது திமுக வணக்கம். கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் தாவிகாவிற்கு வெளியில் இருந்துதான் ஆதரவு என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருப்பது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இல்ல இது நிச்சயமாக அது எப்படி சரி வரும்? அதாவது இந்த பக்கம் ஒரு கட்சிக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டு, வேறொரு கூட்டணியில் நீங்க தொடர இயலாது. அது வந்து இயற்கை கிடையாது. நிச்சயமாக வெளிவந்து தான் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் கூட சிபிஎம் ஒரு நிலை எடுக்கிறது. அதை ஒட்டித்தான் எப்பவுமே வந்து சிபிஐயும் நிலைப்பாடு எடுக்கும் என்று நம்ம அனைவரும் அறிஞ்ச விஷயமாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட அவர்கள் ஒரு 2 வாரம் காலதாமதம் செய்து இந்த ஒரு முடிவை வந்து அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் சரியான முடிவா இருக்கும். நீங்க வந்து ஒரு திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்க வந்து தாவேக்கா அரசுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியாததுதான் அதான் நிலையா இருக்கிறது. அது வந்து முரணாக இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சி என்பது திமுகவா இருக்கிறது. அப்ப எப்படி நீங்க ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு இல்லை என்றால் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு நீங்க எப்படி வந்து எதிர்க்கட்சி கூட வரிசையில் இருக்க முடியும்? அது சரியில்லை இல்லையா? ம். சரி, இப்போ தொடர்ந்து திமுக தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கும்போது திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இல்ல இது ஒண்ணும் திமுகவுக்கு புதுசு கிடையாது. 2001ல பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே அனைத்து கூட்டணி கட்சிகளும் மாறி ஜெயலலிதாவிடம் போய் சேர்ந்தார்கள். அதே கட்சிகள் வந்து 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அனைத்து கட்சிகளும் வந்து திமுகவிடம் சேர்ந்தது. 2006ல வந்து ஏறத்தாழ அந்த கூட்டணியே வந்து தொடர்ந்துச்சு. ஆனா வைகோ மட்டும் வெளிய போறாரு. 2011ல மறுபடியும் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திமுகவை விட்டு தனித்து விட்டு அவர்கள் வந்து ஜெயலலிதாவிடம் போய் சேர்கிறார்கள். அப்படி அப்ப இது திமுகவுக்கு வந்து இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு தேர்தல்ல வந்து அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அந்த கட்சியோடு இருக்கும். ஆனால் அதே நேரத்துல திமுக தோற்ற அந்த காலங்களில் நாம் பார்த்தோம் என்றால், கூட்டணி கட்சிகள் எல்லாம் அது எங்கே அவர்களுக்கு வந்து அந்த கட்சியை வளர்க்க முடியுமோ, இல்லை என்றால் வேற காரணங்களுக்காக போயிட்டு அந்த ஆளுங்கட்சியிடம் சேருவார்கள். இதுவரை அது அதிமுக வருது. இன்னைக்கு வந்து தாவேக்கா இருக்கிறது. அது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கிறது. வேற இதுல பெரிய மாற்றங்கள் ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில வந்து திமுக தன்னுடைய அந்த இந்த கூட்டணி கட்சிகளோடு இருக்கின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை இப்ப திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு பெரும் பலம் சேர்க்கிறதாக திமுக கருதி கொண்டிருக்கிறது. அதனால தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு வந்து அந்த பலம் வந்து திமுகவுக்கும் தேவையில்லை என்றுதான் கருதுகிறேன். என்றால் எல்லாமே பரிசோதனை நடத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் வந்து அனைத்து கட்சிகளும் இருக்கிறது. அதை ஒட்டித்தான் இன்னைக்கு இந்த ரீஅலைன்மென்ட் நடக்கிறதாக நான் பார்க்கிறேன். சரி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.